நேர்களே, சனி பயிற்சி, அதாவது சனி பயிற்சி நம்ம தமிழ்நாட்டில் 2 விதமாக பார்க்குறோம். ஒன்று திருகணிதம், திரு என்றால் கண். இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். இப்பொழுது நாம் பார்க்குறது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026க்கு சனி பயிற்சி நடக்கின்றது. இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வரார். இதோடைய பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். முதல் ராசியாக மேஷ ராசி. பாருங்க, சனி பயிற்சி சொல்லும் பொழுது அந்த சனியின் தாக்கம்தான் பார்க்க வேண்டும், நல்லதும் கெட்டதும். மிச்ச கிரகத்தையும் பார்க்கலாம். மேஷராசிக்கு சனி பகவான் 12ஆம் பாவத்தில் வருகிறார். 12ஆம் பாவத்தில் வர்றதுனால 7 நாட்டு சனி ஆரம்பிக்கும். இந்த 7 நாட்டு சனி ஆரம்பித்தால் அந்த மனிதனுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இது யாருக்கு அதிகமாக பிரச்சனை கொடுக்கும் பாருங்கள். ஒரு 2 வயசு குழந்தை மேசராசி குழந்தையாக இருக்குது. 80 வயசில் ஒரு தாத்தா இருக்கார். பாருங்கள், 2 பேருக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கார், 35லேருந்து 55. இந்த 35லேருந்து 55 இருக்கிற மேஷ ராசிக்காரர்கள் இடம் மாறுறது, வெளியே செல்வது, புது முயற்சி செய்கிறது, அதில் கொஞ்சம் தடை அந்த தடை நீங்கும். ஆனால் பணம் கண்டிப்பாக வரும். ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் சிறிய குழந்தையாக இருக்கீங்க, 1 மாதம் குழந்தை, 2 மாதம் குழந்தை, 2 வயசு குழந்தை, உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறிய உடல் உபாதைகள் இருக்கும். வயதானவர் எல்லோரும், அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் இந்த நேரத்தில் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் விரயஸ்தானாதிபதியான சனி பகவான் அந்த ஆரோக்கியத்தை கெடுப்பார். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, ரொம்ப உஷாராக இருக்கணும், கம்மியாக பேசணும், தன்னுடைய வேலையை கவனிக்க வேண்டும். கலைஞராக இருக்கீங்க, நீங்கள் வேலை கடிக்கும், அலைச்சல்கள் இருக்கும். குருவும் கொஞ்சம் சரியில்லை, அதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த 18லேருந்து 25 வயசில் இருக்கிற மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் முன்ன பேசுகிறது, கோபம் செய்கிறதெல்லாம் கூடாது. அல்லது நம்ம தந்தை, நம்ம இரத்த சம்பந்தத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். சனி பகவானுடைய பரிகாரம் தமிழ்நாட்டில் திருநள்ளார் கோயில் போயிட்டு வர்றது. ஆனால் அதே நாள் தான் போகணுமா, நான் அதை சொல்லலை. உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த நாள் போய் பகவானை வேண்டிட்டு வாங்க. உள்ள தர்வேஸ்வரர் இருக்கார், அதை கும்பிட்டுட்டு வாங்க. ஆனால் இந்த 7.5 வருஷம் வரைக்கும் நீங்கள் அரச மரத்தை பூஜிக்கொண்டே வர வேண்டும். அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். சனிக்கிழமை அங்கு ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். இதை செய்து கொண்டு வந்தால் சனியின் தாக்கம் உங்களை தாக்காது. நீங்கள் சுகமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க. சனி பகவான் 11ஆவது பாவத்தில் வருகிறார். நல்லது இருக்கும், பேர் புகழ் பண வசதி எல்லாம் இருக்கும். தற்சமயம் உங்களுக்கு குரு பகவானும் நல்லது செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் மேஷராசிக்கு சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் நடுத்தரத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த 35லேருந்து 55, 35லேருந்து 55 இருக்கிறவங்க கடன் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. இப்போது கொஞ்ச நாளாக கடன் குறையிறது ஆரம்பிக்கும். புது முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சிறிய அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்லையே லாபத்தை பார்ப்பீங்க. உங்கள் வாரிசுகள் உங்களை விட்டு வெளியே போய் படிக்கிறதோ, உங்கள் வீட்டை விட்டு போய் வெளியே ஏதாவது தொழில் செய்கிறதோ, அந்த மாதிரியெல்லாம் ஒரு யோகம் உருவாகிறது. ஆனால் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார், தீமையை செய்ய மாட்டார். ஆனால் 11ஆவது பாவத்துக்கு அதிபதி
கிரகத்தையும் பார்க்க வேண்டும். அதாவது சனி பகவான் மீனத்தில் வரும் பொழுது 3வது பார்வையாக ராசியும் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக தன்னுடைய வேலையை முழுவதுமாக முடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் சனி பகவானின் பார்வை மந்தத்தையும் கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும் நேரத்தில் மந்தத்தையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும், புது பதவி வரும், நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வெளிநாட்டு வியாபாரிகள் நாட்டில் வியாபாரம் பண்ணுறீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் அரசியலை விட்டு ஏதாவது இண்டஸ்ட்ரியும் நடத்துகிறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், கலைஞர்களுக்கு புது புது முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற அப்பா அம்மா எல்லோருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் என்று சொல்லுவேன். ஆனால் ஸ்டூடெண்ட் மாத்திரம் சோம்பேறித்தனம் படாமல் நல்லா படிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு இந்த காலத்தில் நல்ல லாபம் இருக்கும் என்று, சில பேருக்கு வீடு மாற்றுறது, புது பூமி வாங்குகிற யோகமும் உருவாகும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமணம் ஆகிற யோகம் இருக்கின்றது. புது கார் வாங்குறதோ புது வீடு வாங்குறதோ இந்த யோகம் எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஜூன் மாதத்துக்கு முன்னே வாங்குங்க, அல்லது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். இன்னும் நடுவில் வர சில மாதங்கள் சரியாக இல்லை. பாருங்கள், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன? பரிகாரம், நீங்கள் குரு பகவானை பூஜிக்க வேண்டும். குரு பகவான் ஆலயம் செல்ல வேண்டும். அங்கே போய் நெய்யில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வர வேண்டும். அல்லது அரச மரத்து கீழே வியாழக்கிழமை ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு வந்து பசு சேவை செய்தீங்கனால் ரிஷபராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மிதுனம், மிதுன ராசிக்கு சனி பயிற்சி 2026. இது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சனி பகவான் 10ஆம் பாவத்தில் வருகிறார். 10ஆம் பாவத்தில் சனி வந்தால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், வேலை சுமை அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு தொழிலுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஒரு 10 இடத்துல போனால் 2 பேர் தான் உங்களை இன்டர்வியூக்கு ஓகே அப்படின்னு கூப்பிடுவாங்க. காலையிலேயே சீக்கிரம் அங்கேயும் இங்கேயும் அலைச்சலாக இருக்கும் கொஞ்சம். ஆனால் சனி பகவானின் பார்வை 4ஆம் பாவத்துக்கு வருகிறது. அதனால் நீங்கள் உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வீட்டில் விவாதம் செய்யக்கூடாது, மனைவியுடன் விவாதம் செய்யக்கூடாது. ஏனென்றால் 10வது பார்வை 7ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. அதனால் நீங்கள் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவர் கூடயும் விவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் சுத்தபத்தமான நிலைமையை பார்த்து கொள்ள வேண்டும். அல்லது ரிப்பேர்கள் எல்லாம் அதிகமாக உருவாகும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா தண்டனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக பேச வேண்டும். எங்கேயும் சைன் போடுறதோ ஏதாவது டாக்குமெண்ட் செய்கிறதோ பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராஸ் இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் மாட்டிக்கொள்வீங்க, உஷாராக இருங்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற பெண்களாக இருந்தால் தன்னுடைய பேகு ட்ராயர் எல்லாமே சரியாக வைக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆணாக இருந்தால் வேலை அதிகமாக இருக்கும், வேர்வை சிந்துற அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். ஆனால் அதோடைய லாபம்லாம் அடுத்த வருஷம் வரும், 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக கடுமையாக படிக்க வேண்டும் என்று சொல்ல. விவசாயிகளுக்கு தன்னுடைய நீங்கள் செஞ்ச விவசாயத்துக்கு வர லாபம், நீங்கள் 1 லட்சம் பார்க்குறீங்கன்னா அது ஒரு 60,000-70,000 தான்ப்பா இருக்கும். அது முழுமையாக உங்களுக்கு இந்த லாபத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. சில முயற்சியில் தடைகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, வேலையில் தடை, உங்களுக்கு விரோதிகள் அதிகமாவார்கள். உங்களை பற்றி பல பேர் பலவிதமான விமர்சனங்களை எழுதுவார்கள். இப்போல்லாம் ட்ரோலிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்கின்றது. வீட்டில் ரிப்பேர்கள், டாய்லெட் ரிப்பேர், பாத்ரூம் ரிப்பேர், ஏசி ரிப்பேர், இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னே அதிலெல்லாம் தூசியெல்லாம் அடிச்சுட்டு ரெடியாக இருங்க. வீட்டிலேருந்து என்னென்ன பரிகாரமாக என்னென்ன செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பரிகாரம் வீட்டிலேருந்து டெட் எலக்ட்ரானிக் எல்லாமே எடுத்துடுங்க. டெட் எலக்ட்ரானிக் எல்லாமே எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பூஜை தினமும் செய்ய வேண்டும். ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை சுத்திட்டு வர வேண்டும். கடக ராசி நேயர்களுக்கு 2026 சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த சனி பயிற்சின்றது திருகணித பிரகாரம் கணிச்ச சனி பயிற்சி. அதாவது சனி பகவான் இப்பொழுது 8ஆம் பாவத்திலேருந்து 9வது பாவத்துக்கு வருகிறார். 9வது பாவத்துக்கு வரும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அலைச்சல்கள், கடன்கள், பிரச்சனைகள், ரொம்ப விவாதங்கள், வீண் விவாதங்கள், மனைவியுடன் விவாதம், வீட்டில் விவாதம், குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள், அலைச்சல்கள் அதிகமாக இருந்தது. சில பேர் கடனும் வாங்கியிருக்கீங்க. இந்த 25லேருந்து 35 வயசில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு அங்கே போகிறேன் அப்படின்னு கடன் எல்லாம் வாங்கிட்டீங்க. சில பேருக்கு ஜன்ம ஜாதகத்தில் தசாகாலங்கள் நல்லா இருந்தாலும் அவர்களும் செலவுகளும் யாத்திரைகளும் தேவையில்லாத யாத்திரையெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதனால் இப்பொழுது அதெல்லாமே குறையும். ஆனால் சனி பகவானின் பார்வையால் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறியாக அப்புறம் பார்த்துக்கலாமே, சைந்துக்கலாமே, இதெல்லாம் செய்யக்கூடாது. என்னென்னா சனி பகவான் 9வது பாவத்தில் வரும் பொழுது அவருடைய 7ஆம் பார்வை 3ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. அதனால் கொஞ்ச நேரம் டிலே வேலை செய்கிறதுக்கு மனம் இருக்கும். கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமே, அப்புறம் போகலாமே. இந்த டிலே செய்யாமல் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமாக வாழ்வீர்கள். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள். 8ஆம் பாவத்தில் ராகு இருக்கு. தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக புது முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். பல நண்பர்கள் உங்களுக்கு வருவார். பல நண்பர்கள் நல்லதே செய்வார்கள். இங்கே உங்களை ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் இன்னொரு 3 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷமாக இருப்பீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோரும் இந்த நேரம் கடுமையாக உழைச்சால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாபத்தையும் பதவியையும் பார்ப்பீர்கள். அரசியலில் இருந்தால் ஜூன் மாதத்துக்கு முன்னே எலெக்ஷன் பார்க்குற எல்லோருக்கும் யார் இருந்தாலும் சரிப்பா, கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கும். வெற்றி காண்பதில் பிரச்சனை தான் என்று சொல்வேன். நீங்கள் விவசாயியாக இருக்கீர்கள். விவசாயத்தில் லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் விவசாய லாபம் உங்களுக்கு ஜூலையிலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்று சொல்வேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. நல்ல கடுமையாக முயற்சி செய்து படிக்க வேண்டும். தூங்கக்கூடாது. கிழக்கில் என்ன பரிகாரம்? ஃபஸ்ட்டு பரிகாரமாக ஸ்டூடெண்ட் பரிகாரம் சொல்கிறேன்ப்பா. கிழக்கு திசையில் தலை வச்சு படுங்க. இந்த நேரம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எல்லாம் இருக்குது இல்லையா? காலைல சீக்கிரம் எழுந்திட்டு பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விடுங்க. மிச்சம் எல்லா கடகராசி ஸ்டூடெண்ட்டை தவிர எல்லா கடகராசிக்காரர்கள் தினமும் பகவான் சூரியனுக்கு தண்ணி விடும். நமசிவாய மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய் பிரார்த்தனை செய்யணும், விளக்கு ஏற்றணும். வியாழக்கிழமை குரு பகவான் பிரார்த்தனை செய்யணும், பூஜை செய்யணும், தீபம் ஏற்ற வேண்டும். பசுக்கு வாழைப்பழம் அல்லது வெல்லத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். சிம்ம ராசி நேயர்களுக்கு 2026 சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த சனி பயிற்சின்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்த சனி பயிற்சி.
பாருங்க, சனி பகவான் 8ஆம் பாவத்தில் வருகிறார். 8ஆம் பாவத்தில் சனி பகவான் நுழைஞ்சாவே சிம்மராசிக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் சிம்மராசிக்கு இவர் 6க்கும் 7க்கும், அதாவது இவர் உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் என்று சொல்வேன். நன்மை செய்யாத கிரகம் என்று சொல்வேன். இவர் 8ஆம் பாவத்தில், ஏனென்றால் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, விரோதி. இவர் 8ஆம் பாவத்தில் வந்தால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் தற்சமயம் உங்களுக்கு குரு பகவானின் அருள் இருக்கின்றது. அதனால் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் தப்பிக்கிறீங்க என்று சொல்வேன். ஆனாலும் சனி பகவான் தன்னுடைய வேலையை காட்டாமல் விட மாட்டார். அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் மந்த நிலைமை இருக்கும். வியாபாரத்தில் சூடு பிடிக்காது, அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். சில பேருக்கு ஆரோக்கியம் கெடும். 8ஆம் பாவத்தில் சனி வந்தால் இந்த ஜுரம் வருது, சீசன் ஜுரம் வருது, வயிற்று சம்பந்தமான நோய் வருது. உங்களுக்கே மார்காதிபதி தசை இருந்தால் இந்த நேரம் ஹாஸ்பிட்டலுடைய முகத்தை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்கன்னா சுமாரான காலம் என்று சொல்வேன். நீங்கள் அரசியலில் இருந்தால் விரோதிகள் அதிகம், அலைச்சல் அதிகம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், கம்மியாக பேசணும், தேவை இருக்கிற வார்த்தையில் கண்ட்ரோலாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன். நீங்கள் எந்த அரசியலில் எந்த கட்சியில் இருந்தாலும் சரிப்பா, பல பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரே அளவிச்சு சிம்மராசியின் பலனை சொல்லக்கூடாது என்று சொல்வேன். யார் எந்த ஜோசியக்காரர் இருந்தாலும் ஒரே தலைவரை வச்சு ஜோசியம் சொல்லாதீர்கள். அவருடைய ஜனம ஜாதகத்தையும் பார்த்து ஜோசியம் சொல்ல வேண்டும். இது பொது பலன், இது எல்லோருக்கும் பொறுக்கும் இல்லையா? இதெல்லாமே 60% வரைக்கும் கண்டிப்பாக வேலை செய்யும், 100% வேலை செய்யும் என்றால் உங்கள் ஜாதகமும் பார்க்க வேண்டும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, சுமாரான காலம். ஸ்டூடெண்ட் கடுமையாக படிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு சுமாரான காலம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். பாருங்கள், இந்த வேலை காலமும் இந்த சனி மாற காலத்தில் சூரியன் அதிகமாக பலமீனமாக இருக்கக்கூடாது. இது பலம் அதிகமாகும், உச்சமாக வருவார் சூரியன் உச்சமாக வரும் பொழுது தன்னுடைய ஹீட்டை குறைக்கிறதுக்கு பரிகாரமெல்லாம் இருக்கு. பரிகாரம்: தினமும் நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும். தண்ணீர் நல்லா குடிக்க வேண்டும். ஆமாம், யூரினேஷன் அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சூரிய பகவானை தினமும் கும்பிட வேண்டும். ஓம் சூரிய நாராயணாய நமக சொல்ல வேண்டும், அல்லது காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சூரிய பகவானை கும்பிட்டுட்டு காயத்ரி ஜபம் செஞ்சு சூரியனுக்கு தண்ணீர் விட்டு வந்தால், அதுக்கப்புறம் சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறும் நவகிரக கோயில் போய் சனி பகவானை சுற்றிட்டு வர்றது, இதை செய்து கொண்டு வந்தால் சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? இந்த சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணித்தது. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது சனி பயிற்சி. சனி பகவான் 6ஆம் பாவத்திலிருந்து 7வது பாவத்துக்கு வரார். கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 5க்கும் 6க்கும் அதிபதி. 5க்கு 6க்கு அதிபதியான கிரகம் 7ஆம் பாவத்தில் வரும் பொழுது பல பேர் நண்பர்கள் வருவார்கள், பல முயற்சிகள் செய்வீர்கள், வெற்றி காண்பீர்கள். ஆனால் மனதில் பயம் இருந்து கொண்டே இருக்கும். தூக்கம் கொஞ்சம் கம்மியாக ஆகும். வயிற்றில் கேஸ் ட்ரவல் அதிகமாக இருக்கும். கேஸ் படபடன்னு வருது, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பாடை சாப்பிட மாட்டீர்கள். ஏனென்றால் 12ஆம் பாவத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. கேது 6ஆம் பாவத்தில், ராகு இருக்கின்றார், குரு பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் லாபமே லாபம்தான், தைரியமாக இருங்கள் என்று சொல்லுவேன். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள்.
வெற்றி காண்பீர்கள். பல முயற்சியில் வெற்றி வரும், புது புது முயற்சியில் வெற்றி வரும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு புது முயற்சியில் ப்ரமோஷன் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்கின்றது. சொந்த ஜாதகத்தில் யோகக்காரக தசையெல்லாம் இருந்தால் ஒரு பெரிய மேனேஜர் போஸ்ட் எல்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. 7 சனி இருக்குது. சனி கடக சனி மாதிரி வேலை செய்யும், அர்த்தாஷ்டம சனி மாதிரி வேலை செய்யும். அதனால பயப்படாதீர்கள். சனி பகவான் இந்த ராசிக்கு நன்மை செய்வார் தவிர ஏனென்றால் நண்பர், புதனுக்கு சனி நண்பர். அதனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு தீமையே செய்ய மாட்டார். நீங்கள் வயதானவராக இருந்து வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இப்பொழுது நல்லா இருக்கும். ஆனால் மத்தியான நேரம் ரொம்ப தூங்குனீங்கன்னா கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். ரொம்ப வறுத்த பொருளெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ட்ரபிள் எல்லாம் ஓவராக இருக்கும். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீர்கள் என்று சொல்வேன். ஏனென்றால் குரு பகவானின் பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா படிப்பீங்க, நல்லா பேசுவீங்க, சந்தோஷமாக பேசுவீர்கள். பேர் புகழ் எல்லாம் இருக்கும். கலைஞர்களுக்கும் இந்த காலத்தில் நல்ல பேர் புகழ் எல்லாமே இருக்கும். நீங்கள் விவசாயியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்க்கலாம். என பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் பாருங்கள், 10ஆம் பாவமோ 7ஆம் பாவத்தில் சனி வரும் பொழுது அது கண்டக சனி மாதிரி வேலை செய்யும். அதனால் 7ஆம் பாவத்தில் சனி வரும் பொழுது தன்னுடைய பார்ட்னர் கூட விவாதம் செய்யக்கூடாது. கணவன் மனைவி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், விவாதம் செய்யக்கூடாது. அரச மரத்துக்கு வாரத்தில் 6 நாள் மண்டே டு சாட்டர்டே தண்ணீரை விட வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்ற வேண்டும். ஆஞ்சநேயர் பிரீத்தி செய்ய வேண்டும். துலாம் ராசிக்கு சனி பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? திருகணித பிரகாரம் நாம் முன்னே பார்த்துட்டோம். இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்குறோம். வாக்கிய பஞ்சாங்கம் என்ன சொல்லுகிறது என்றால், சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் வருகிறார். 6ஆம் பாவத்தில் சனி வந்தால் வெற்றி மேல் வெற்றி. எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயமே. நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், விரோதிகள் குறைவார்கள். ஆனால் 6ஆம் பாவத்தில் சனி வந்தால் சாப்பாடு சரியாக சாப்பிட வேண்டும், அல்லது வாய்வு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். முது தண்டில் வியாதி வரும், தூக்கம் குறையும். ஏனென்றால் 6ஆம் பாவத்தில் வர சனி நேரடியாக 12ஆம் பாவத்துக்கு பார்க்கிறார். 12ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது தூக்கம் கெடும் என்று சொல்லலாம். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வெற்றி நல்ல வெற்றி, நல்ல லாபம், நல்ல முயற்சி, நாடு வெளிநாட்டில் நல்ல பேர் புகழ் எல்லாம் இருக்கும். வேலைக்கு செல்கிற துலாம் ராசி நேயர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ப்ரமோஷன் இருக்குது, பேர் புகழ் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஏனென்றால் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீர்கள், பாஸ் ஆவீர்கள். ஆனால் பாஸ் ஆகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் தூங்கி கொண்டே இருக்காதீர்கள். லாபத்தை பார்க்கலாம். தூக்கத்தில் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. வீட்டில் இருக்கிற வயதான அப்பா அம்மா மருமகள் எல்லோருக்கும் சொல்கிறேன், மத்தியானம் ரொம்ப ஓவராக படுக்காதீங்க. ஆரோக்கியம் சரியில்லை என்றால் படுங்க, மத்தியானம் ரொம்ப படுக்காதீர்கள். அல்லது வாய்வு தொல்லை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பாருங்கள், இதில் கலைஞர்களுக்கு நல்ல புது புது வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ், ப்ரமோஷன், லாபம், பொது பதவி எல்லாமே இருக்கும். விரோதிகள் குறைவார்கள். இதில் விசேஷமாக பிறந்த ஜாதகத்தில் அவர்களுக்கு பேர் 6ல் ஆரம்பித்தால், நல்ல யோகக்கார தசனாக இருந்தால் இவர்கள் கண்டிப்பாக நல்ல பெரிய பதவியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரமாக இப்பொழுது ராகு கேதுவின் பொசிஷன் தான் சரியில்லை. அதனால் இந்த காம்பினேஷனுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் தினமும் பகவான் சிவனை கும்பிட வேண்டும். சிவனுக்கு தண்ணீர் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பகவான் சிவனுக்கு வில்வம் வைக்க வேண்டும். நீங்கள் நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். நமசிவாய மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்க வேண்டும். நைட்டு படுக்கிற போகிற நேரத்தில்
உங்களுடைய எந்த மூக்கிலேருந்து காற்று வருதோ, சுவாசம் அப்படின்னும் அதை கவனிக்கணும். இதில் வருதா அதில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். ரொம்ப நைட்டு லேட் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். நைட் ரொம்ப லேட்டாக சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நீங்கள் சனிக்கிழமை சுந்தர காண்டம் படித்தால் விரோதிகள் எல்லாம் புரிஞ்சு சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? வாக்கிய பஞ்சாங்கமாக பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் வருகிறார். 5ஆம் பாவம் என்று நமக்கு பேர் புகழ், நம்முடைய பயம், நம்முடைய வாரிசுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது என்ன சொல்லுது? சனி பகவான் 4லேருந்து 5க்கு போகிறதே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பயப்படாதீங்க. உங்கள் வாரிசுகள் சந்தோஷமாக இருப்பார்கள். சிறிய சீதளம் வருது, நோய் வருது, சிறிய ஜுரம் வருது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் தவிர ரொம்ப பெருசாக எதுவும் வராது. அவங்க ஜாதகத்திலேயே ஏதாவது மாரகாதிபதி தசை இருந்தால் அது வேறு விஷயம், தவிர அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் செய்யாது. ஆனால் சனி 5இல் வரும் பொழுது நாம் தேவையில்லாமல் பேசினோம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேர், அதுவும் கேட்டை நட்சத்திரம் உள்ளவர்கள், அனுஷ நட்சத்திரம் உள்ளவர்கள் தேவையில்லாமல் சில நேரம் பேசிக்கொண்டு விரோதத்தை வளர்த்தி கொள்வார்கள். அதனால் நான் உண்மைதான் பேசினேன் என்று வீண் விவாதத்தை செய்வார்கள். இந்த மாதிரி விவாதம் செய்யும் பொழுது உங்களுடைய பேர் கெடும். ஆனாலும் பண வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். அரசியல்வாதிகளுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல காலம். வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் சொல்லும் பொழுது அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப இருக்கும். நல்லா பார்ப்பீர்கள், சந்தோஷம், தெய்வ யாத்திரை செய்வீர்கள், வீட்டில் சந்தோஷம் இருக்கும், புது முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். விருச்சிக ராசி ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உருவாகும் என்று சொல்லுவேன். நீங்கள் ஒரு கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருந்தால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு எல்லோருக்கும் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ப்ரமோஷனும் பதவி உயர்வு இருக்கின்றது, லாபத்தை பார்ப்பீர்கள். அல்லது உங்களுடைய சம்பளம் ஏறும், இன்க்ரீஸ் ஆகும். பல பேர் வீடை மாற்றுவீங்க, புது வீட்டுக்கு போவீங்க, அல்லது வீட்டில் ஆல்ட்ரேஷன் ரிப்பேர் எல்லாமே கொஞ்சம் இப்பொழுது நடக்கும். உங்கள் வாரிசுகள் நல்லா படிப்பார்கள் என்று சொல்வேன். அல்லது வேலைக்கு செல்றவராக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு அவங்களுக்குள்ள விவாதம் குறைஞ்சி சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டில் இருக்கிற ஆண் பெண் வயதானவர் எல்லோருக்கும் இந்த காலம் சுகமான காலம் என்று சொல்வேன். பல அலைச்சல்கள் குறைஞ்சி வீட்டில் கடன் குறைஞ்சி பணம் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாகுது என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்ல, நீங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்ட காலம் போய் இப்பொழுது நீங்கள் கஷ்ட காலம் நீங்கி ஒரு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நாய்க்கு ஸ்வீட் பிஸ்கெட் வாங்கி போடுங்க. ஸ்ட்ரீட் டாட், வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது. பல பேர் நமக்கு விரோதமாக பேசுவார்கள், பேசுங்க, அதுதான் தர்மசாஸ்திரம். வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியே தெரு டாகுக்கு ஸ்வீட் பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா எங்கேயாவது 10-20 நாயை வளர்க்குறாங்க யாராவது, அங்கே போய் அவங்களுக்கு ஸ்வீட் பிஸ்கெட் கொடுங்க. 1. பைரவர் பூஜை பண்ணுங்கள். 2. ஞாயிற்றுக்கிழமை பைரவர் கோயில் போயிட்டு அங்கே ஒரு விளக்கை ஏற்றிட்டு வாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் போய் ஏற்றிட்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் அஸ்தமான பிற்பாடு சுந்தரகாண்டம் படிக்கலாம், கேட்கலாம். 1 hour ஆகும். சில நேரம் 1.15, 1:10 அந்த மாதிரி ஆகும். கேளுங்க, சந்தோஷமாக உட்காந்து கேளுங்க, ஒரு விளக்கை ஏற்றிட்டு கேளுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். இது திருகணிதம் பிரகாரம் கணித்த சனி பயிற்சி என்றுலாம் நம்ம திருகணிதத்தில் முன்னே சொல்லியிருக்கோம். இது வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க, கோயிலெல்லாம் பூஜை இருக்குது. அதனால்
சனி பகவான் தனுசு ராசிக்கு 4ஆம் பாவத்தில் வருகிறார். 4ஆம் பாவத்தில் சனி பகவான் வரதால் அது அர்த்தாஷ்டமம் சனி போல் வேலை செய்யும். சில பேர் இதை கண்டக சனியும் சொல்லுவாங்க. இதை வட இந்தியாவில் கண்டக அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்த்த பாவாதிபதி சனி என்று சொல்லுவார்கள். இதனால் தொழிலில் மாற்றங்கள் வருது, தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் வருது, அல்லது வேலைக்கு செல்றவர்களுக்கு வேலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாமா என்ற மனம் அதிகமாக அலைச்சல் இருக்கும். தொழில் ஸ்தானம் மாற்றிட்டுனா நமக்கு லாபம் அதிகமாக வருமா என்ன சொல்லுகிறது? சனி பகவான் 4ஆம் பாவத்தில் வந்தால் கிணறு காஞ்சிடும் என்று சொல்வார்கள். கிணறு எப்படி காயும்? கிணறு காஞ்சா என்ன ஆகும்? விவசாயம் பண்ண முடியாது. நம்ம விவசாயம் பண்ண முடியலன்னு என்ன ஆகும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல புது முயற்சி செய்து ஒரு கிணறை போரிங்க போட்டால் அதுலேருந்து வர தண்ணியில் நம்ம விவசாயம் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? நியூ சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்ம தேட வேண்டும். புது இடத்துல நம்முடைய வேலையை தேடணும். இங்கே வருமானம் இல்லைப்பா, அடுத்த எங்கேயாவது ஊருக்கு போகலாமா? கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி காண்பீர்கள் என்று சொல்லுவேன். குரு பகவான் நல்ல நிலைமை இருக்கார். அதனால் புது முயற்சி பண்ணுங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் அலைச்சல்கள் இருக்கும். கோபம் அதிகமாக வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4 சனி வரும் பொழுது சனியின் 3வது பார்வை 6ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. கோபம் அதிகமாக வரும். விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். சில பேருக்கு தூக்கம் சரியாக வராது. சில பேருக்கு தான் தூக்கம் சரியாக வராது. ஏனென்றால் சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கின்றது இல்லையா? ராசிக்கு ஆனால் ராசியாதிபதி இப்பொழுதும் மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்தில் போயிடுவார். வியாபாரிகளுக்கு இந்த காலம் சுமாரான காலம். வியாபாரத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்வேன். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் பதவி இப்படியும் அப்படியும் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு பேச வேண்டும். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் வயதானவர் குழந்தைகள் எல்லோருக்கும் இந்த காலம் கொஞ்சம் கடுமையான காலம். சந்தோஷமாக பேச வேண்டும், அலைச்சல் செய்யக்கூடாது. விவசாயத்தில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் தினமும் அரச மரத்துக்கு தண்ணீர். தினம் மீன்ஸ் மண்டே டு சாட்டர்டே. சண்டே அரச மரத்தை தொடக்கூடாது, தண்ணீர் விட்டு வர வேண்டும். கொஞ்சம் தண்ணி எடுத்து போய் அரச மரத்துக்கு கீழே தண்ணி விடணும். சனிக்கிழமை அங்கே ஒரு தீபம் ஏற்றி வரணும். காலில் நோய் இருக்குது, வயதாயிடுச்சு, ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா 10 விளக்கு 10 சனிக்கிழமை ஏற்றிட்டு வாங்க. மகர ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி 2026 எப்படி இருக்கும் பாருங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி, 2ஆம் பாவத்துக்கு அதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி கிரகம், 3ஆம் பாவத்தில் வருகிறார். 3ஆம் பாவத்தில் சனி வருவது நன்மைதான், தீமை கிடையாது. தைரியமாக வேலை செய்வீர்கள். 7 நாட்டு சனி முடிஞ்சிடுச்சு. பல கடன்கள் பல பிரச்சனைகள் இருந்து உங்கள் வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்கல, வீட்டில் சந்தோஷம் இல்லை. இப்பொழுது எல்லாமே மாறும். தைரியமாக இருப்பீங்க. உங்கள் மனைவியின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சமாக சந்தோஷம் சேரும் என்று சொல்லுவேன். கொஞ்சமாக வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது, ஒரு நாள்லேயே வந்துடாது. சார் 6ஆம் தேதி மாறுறாரு 7ஆம் தேதியே வந்துடுமா அப்படி கிடையாது. கொஞ்சமாக சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். உங்களுக்கு இந்த சனி பயிற்சியால் வியாபாரத்தில் லாபத்தை பார்க்கலாம், புது இடத்தில் லாபத்தை பார்க்கலாம். பல பேருடைய வீடெல்லாம் நின்று போயிருக்கும். இப்பொழுது அதெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். பேங்க் லோன் எல்லாம் சேங்ஷன் ஆகும். அதனால் அந்த பணம் வரனால வீடெல்லாம் திரும்பி ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சில பேர் லேண்ட் வாங்கியிருப்பீங்க, அதில் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு யோகம் இல்லாமல் வருகிறது. உங்கள் தசா காலங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் நல்லாவே நீங்கள் வீட்டை கட்டி முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல லாபம், பதவி உயர்வு இருக்குது. கலைஞர்களுக்கு புது முயற்சி, புது லாபம், பெரிய பேர் புகழ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த இடத்தில் ஏதாவது ரிவார்டு கிடைக்கும், ஏதாவது அவார்டு கிடைக்கும்,
அல்லது ஒரு ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் இப்பொழுது ஆரோக்கியம் சரியாகும், ரோகம் கம்மியாகும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிப்பீர்கள், நல்லா முயற்சி செய்வீர்கள். இந்த இடத்துல நீங்கள் கடுமையாக படிக்க உங்களுக்கு அந்த மார்க்ஸ் நல்லா வந்து சேரும். இவ்வளோ நாளாக கம்மியாக வந்தது இல்லையா, இப்போ நல்ல மார்க்கை வாங்குவீங்க. ஆனால் என்ன சொல்லுது சனி பகவான், மந்த நிலைமையே விட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சனி பகவான் என்ன சொல்கிறார், அவர் வந்து மந்தமாக நடக்கிறவர். ஏனென்றால் சனி பகவானுக்கு கால் அடி வாங்கியிருக்கு, அவர் மந்தமாக போகிறாரு, நம்மளும் ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு நினச்சி தூங்கி கொண்டு இருந்தால் ரிசல்ட் சரியாக வராது. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இருக்கின்றது. விவசாயத்தில் நீங்கள் செய்த முயற்சியில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்வேன். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் ராகு கேதுவின் பரிகாரமாக துர்கை பிரீத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். துர்கா சாலிசா படிக்க வேண்டும், அல்லது துர்கை மந்திரத்தை தினமும் ஜபிக்க வேண்டும், அல்லது வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயம் சென்று அங்கு ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு வந்தால் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கும்ப ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? திரு கணிகத்தில் முன்ன பார்த்துட்டு சொல்லிட்டோம். இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்கும் பொழுது சனி பகவான் 2ஆம் பாவத்தில், ராசியாதிபதியும் விரயஸ்தானாதிபதியான சனி பகவான் 2ஆம் பாவத்தில் வருகிறார். 2ஆம் பாவத்தில் சனி பகவான் வருது என்று சொல்லும் பொழுது பாத சனியாக வருகிறார். பாத சனி வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், யாத்திரைகள் அதிகமாக இருக்கும். சில கோர்ட்டு கேஸு கச்சேரிகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வர காலம் என்று சொல்லலாம். பல பேர் ஒரு ஊரை விட்டு வெளியே போகிறதோ, வெளியே போய் வியாபாரம் செய்கிறதோ, வியாபாரத்தினால் அலைச்சல் உருவாகிறதோ, இதெல்லாம் இருந்தால் பயப்படாதீர்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ அலைச்சல் படுறீங்களோ அவ்வளோ உங்களை தெய்வம் லேசிக்கிறது, உங்களுக்கு பிளஸ்ஸிங் ஆஃப் காட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில சோம்பேறிகள் வீட்டில் படுத்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு தெய்வ ஞாபகம் வராது. யாருக்கு கஷ்ட காலத்தில் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதோ அதில் கும்பராசிக்காரர்கள் நம்பர் 1. அந்த நம்பர் 1ஆக இருக்கும் பொழுது இந்த காலத்தில் இவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை, தெய்வ பூஜை எல்லாம் இருக்கும். தெய்வ நம்பிக்கை இருக்கும் பொழுது பல விரோதிகள் குறைவார்கள், பல அலைச்சல்கள் குறையும் என்று சொல்வேன். ஆனால் தன்னுடைய உணவு கட்டுப்பாடை கவனிக்க வேண்டும். ஆமாம், சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். ரொம்ப கடனை வாங்கக்கூடாது. தேவையில்லாத கடனை வாங்கி ஆடம்பர செலவை செய்யாதீர்கள். ஆடம்பர செலவு செய்தால் மாட்டிக்கொள்வீர்கள். ஆடம்பர செலவை செய்யாதீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம் இருக்கும் இடம் இருந்து கொண்டால் எல்லோருக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிற இடத்துலே இருங்க. இங்கேருந்து அங்கே தாவாதீர்கள் என்று சொல்வேன். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, வேலை வரும், லாபத்தை பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரொம்ப அலைச்சல் ஓடக்கூடாது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் தசமயம் கிடையாது. ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாழ்க்கை மாறும். ஐயா, குரு 6ஆம் பாதத்தில் போனால் சார் எப்படி மாறும்? சந்தோஷமாக இருங்க. விரோதிகள் குறைவார்கள். உச்சமாகிறார் அந்த இடத்துல குரு பகவான். இந்த அரசியல்வாதிக்கும் கலைஞருக்கும் பார்த்துட்டீங்க, வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்வேன், விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்வேன். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும், வயதான அப்பா அம்மா மாமியார் மருமகள் எல்லோருக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாத்ரூம் டாய்லெட் போகிற நேரம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய. இல்லைன்னு எங்கேயாவது கை காலில் அடி வாங்குறது, பாத சனியாக இருக்குது, காலில் அடி வாங்குறது, கால் நோறுறது எல்லாமே இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? தினமும் எல்லோரும் உட்காந்து வீட்டில் சுந்தரகாண்டமோ அல்லது ஹனுமான் சாலிசா கேளுங்க, படிங்க. யூடியூப்பில் போட்டு கேளுங்க, வீட்டில் சந்தோஷம் வரும். ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஹனுமான் சாலிசா படிங்க. சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு, ஏழைகளுக்கு
உணவு அளிங்க. அதுக்கப்புறம் சனி பகவானை சுற்றிட்டு வந்து அங்கே ஒரு தீபம் ஏற்றி கொண்டு இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மீனம். மீன ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி 2026 எப்படி இருக்கும் பாருங்க. சனி பகவான் இந்த வாக்கிய பரஞ்சாங்கம் பிரகாரம் 6ஆம் தேதி மார்ச்சுக்கு மாறுகிறார். உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்த சனி இப்பொழுது ஜன்ம சனியாக வருகிறார். ஜன்ம சனியாக வந்தால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து அங்கே சுற்றுறது, காலில் நோய் வருது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, செருப்பு கிழிகிற அளவுக்கு ஓட ஓட உங்களை விரட்டும் என்று சொல்வார்கள். அது நான் அந்த அளவுக்கு உங்களை பயப்படுத்தலை. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, காலையில் உங்களை கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். ஆனால் டென்ஷன் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காலைல ஏஞ்ச உடனே தன்னுடைய கையை பார்த்துட்டு உங்கள் தினமும் வேலையே ஆரம்பிங்க. ப்ரஷ்ஷே அப்புறம் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு கையை பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பரிகாரமாகவே ஆரம்பிச்சிடுறேன். 2வது, வயதானவர்களுக்கு காலையில் ஏஞ்ச உடனே பாத்ரூம் போகும்போது ரொம்ப உஷாராக போகணும். தண்ணின்னு இருந்தால் பார்த்துட்டு போகணும்ப்பா. வியாபாரிகளுக்கு நல்ல காலம், லாபம் இருக்கும். ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சாப்பாடுக்கு நேரம் இருக்காது. சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது. நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்க. அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஓவராக இருக்கும். இங்கேருந்து தேவையில்லாத இடத்துல ஒரு டியூட்டியை போட்டு விட்டுடுவாங்க. அதனால் அலைச்சல் ஓட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். கலைஞர்களுக்கு ஷூட்டிங்கெல்லாம் நாளைக்கு இருக்குது, 8 மணிக்கு வாங்கன்னு சொன்னால் அது 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பாடை எடுத்து வரலை, அங்கேயே சாப்பிட வேண்டியதாக இருக்கும். பணம் 1 மாதம் பொறுத்துட்டு வரும். இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, போனேன், பாஸை மறந்துட்டேன், ஹால் டிக்கெட்டை மறந்துட்டேன், இதெல்லாமே ரொம்ப உஷாராக கவனிக்க வேண்டும். எக்ஸாம் டைமுக்கு இந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வயதானவர் எல்லோருக்கும் இந்த காலம் சுமாரான காலம். டாய்லெட் பாத்ரூமில் போகும்போது ஈரத்தில் காலை வைக்கும் பொழுது ரொம்ப உஷாராக பார்த்து காலை வைக்கணும். அல்லது எங்கேயாவது வழக்கி காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர பொருள் உடைய பேக்கிங்கெல்லாம் கவனித்து பாருங்கள். ஏதாவது ஓட்டையாக இருக்கா, அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதில் கொஞ்சம் பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த சனி பயிற்சி நடக்கிற நேரத்தில் ஆகாயத்தில் 4 கிரகம் கூட்டு சேரெல்லாம் உங்களுக்கு சரியில்லை என்று சொல்வேன். அந்த கூட்டும் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கின்றது. அதனால் மீனராசியில் இருக்கிறவங்க எல்லோரும் குடும்பமும் தூங்கும் பொழுதோ மீட்டிங் போடும் பொழுதோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஒப்பீனியன்லாம் கொடுக்கக்கூடாது. பார்க்குறேன், செய்கிறேன், முடிக்கிறேன் அப்படின்னு தான் பேசணும். இல்லைன்னா வீண் செலவில் மாட்டுவீங்க, வீண் அலைச்சலில் மாட்டுவீங்க. தேவையில்லாத யாத்திரை செய்ய வேண்டிய காலங்கள்லாம் இப்பொழுது இருக்கின்றது. ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பரிகாரம். தினமும் காலையில் ஏஞ்சிட்டு பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து விளக்கு ஏற்றிட்டு ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு கொடுக்க வேண்டும். அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்ற வேண்டும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சுந்தர காண்டம் கேட்க வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.